ஜெய் சாய்ராம். ஆல்ரெடி நம்ம பாபாவுடைய பக்தர் நானா சாஹேப் சாந்தோர்கர் அவருக்கு பாபா டீ வாங்கி தந்த லீலைய உங்களுக்கு சொன்னேன். இப்ப அதே நானா சாஹேப் சாந்தோருக்கு தாகம் தீர்த்த லீலைய உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை ஹரிச்சந்திர காட்னு சொல்லக்கூடிய பெரியதான மலையை நோக்கி அங்க இருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கிறதுக்காக நானா சாஹேப் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் மலையேறி போறாங்களாம். அப்படி போகும் பொழுது செங்குத்தா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. ஏறும் பொழுது நானா சாஹேப் அவர்களுக்கு தாகமா, அப்படி ஒரு தாகமா, தொண்டையில தண்ணி போனாதான் உயிர் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாகம். அப்படிப்பட்ட தருணத்துல சாயி என் கூட இருந்திருந்தா எனக்கு நிச்சயமா அந்த தண்ணி தாகத்தை தீர்த்து வச்சிருப்பாரே சாயி அப்படின்ற மாதிரி அவர் மனதுல சாய்நாதர் நினைச்சார் பாருங்க. நானா சாஹேப் பாபாவை நினைக்கிறார். அதே தருணத்துல பாபா துவாரகாமையில இருந்து கொண்டு ஆஹா என்னுடைய நானா தாகத்தோட இருக்கார், நான் அவனுக்கு போய் தாகம் தீர்க்க தண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாபா சத்தம் போட்டு இருந்தாராம் துவாரகாமையில. அதுக்கப்புறம் என்னாச்சா, ஒரு மலைவாசி ரூபத்துல நானா சாஹேப் சாந்தருக்கு இருக்கிற இடத்துக்கே ஒரு ரூபமா வந்து, நீ ஏன் தண்ணிக்காக தவிக்கிற, இந்த பாறையை நவுத்து ரொம்ப அற்புதமயமான குளிரான ஒரு குளிர்ந்த தீர்த்தம் கிடைக்கும், அதை குடிச்சு பருகிக்கோன்னு சொல்லி அந்த அந்த ஒரு பாறையை நவுத்துனாரு பாருங்க. தண்ணி குபுக்கு குபுக்குன்னு வந்தது. அந்த தண்ணியை தீர்த்து நானாவினுடைய தாகத்தை தீர்த்தார் நம்ம பாபா. இதே போலதான் பாண்டரங்கனுடைய பாண்டரங்கனுடைய லீலையில துக்காராம் மகராஜுக்கும், துக்காராம் மகராஜ் தண்ணி தாகத்தோட தவிக்கும் பொழுது பாண்டரங்கனே பாறையை நவுத்தி அந்த பாறையிலேருந்து ஊற்றா எடுத்து அந்த தீர்த்தத்தை கொடுத்து துக்காராம் மகராஜுடைய தாகத்தை தீர்த்தார் பாண்டரங்கன். அதே பாண்டரங்க ரூபியாகிய சாய்நாதரும் நானா சாஹேப் அவர்களுடைய தாகத்தை தீர்த்து கூப்பிட்ட குரலுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த இடத்துல குருநாதா எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொன்னா போதும் ஓடி வந்து ரட்சிக்க கூடிய கருணாசாகரன் நம்ம குருநாதர். ஓம் சாய்ராம்.